வெல்கம் டு தமிழ் பைபிள் காலேஜ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில வேதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை குறித்து ஒரு ஓமை சொல்லியிருக்கிறார். அந்த ஓமையை நாம் பார்ப்பதற்கு முன்பாக யோபு புஸ்தகத்துல ஒரு முக்கியமான ஜெபத்தை குறித்து ஒரு வார்த்தை உண்டு. அதை உங்களுக்கு வாசித்து காட்டின பிற்பாடு சில சிந்தனை துளிகளை சொல்லிவிட்டு மறுபடியும் லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். யோபு 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். யோபு இந்த வார்த்தை தன் நண்பர்களிடம் சொல்லுகிறார். சர்வ வல்லவர் யார் என்றும் அவரை நோக்கி ஜெபிக்கிறதுனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்றும் இந்த உலகம் கேட்கிறது என்பதாக சொல்கிறார். இன்றைக்கு இந்த கேள்விக்கு கொஞ்சம் வித்தியாசமாக, ஜெபம் பண்ணுவதனால் பிரயோஜனம் இருக்கிறது, ஆனால் ஜெபிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்பதை ஒரு 7 பாயிண்டாக நான் சொல்லி பிற்பாடு அடுத்த குறிப்புக்கு நான் கடந்து செல்ல போகிறேன். நம்பர் 1, ஜெபிக்காவிட்டால் கெட்ட எண்ணங்கள் வரும். அசுத்த சிந்தனைகளை நம்முடைய சிந்தைகளில் பிசாசு கொண்டு வருவான். நம்பர் 2, ஜெபிக்காவிட்டால் பிசாசு களை விதைப்பான். கசப்புகளையும் கோபங்களையும் பொறாமையும் பெருமையும் விதைப்பான். ஜெபிக்காவிட்டால் மாம்சம் மேற்கொள்ள ஆரம்பிக்கும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னார். விழிப்பான ஜெபம் இல்லாவிட்டால் மாம்சம் மேற்கொள்ள ஆரம்பிக்கும். 4வது, தேவனுடைய உறவில் ஜெபிக்காவிட்டால் தேவனுடைய உறவில் விரிசல் ஏற்படும். ஏனென்றால் ஜெபம் என்பது மோனோலாக் கிடையாது. ஜெபம் என்பது டயலாக். அதாவது ஒரு பக்கம் தேவன் பேசுகிறதும் இன்னொரு பக்கம் நாம் பேசுகிறதுமா இருக்கும். வேதத்தை வாசிக்கும் போது தேவன் நம்மோடு பேசுகிறார், ஜெபிக்கும் போது நாம் அவரோடு பேசுகிறோம். நமக்கும் தேவனுக்கும் ஒரு நல் உறவு ஏற்படுகிறது. அப்போ ஜெபிக்காவிட்டால் தேவனுடைய உறவில் விரிசல் ஏற்பட ஆரம்பிக்கும். நம்பர் 5, ஜெபிக்காவிட்டால் பிரேக் த்ரூ நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. அப்படி என்றால் என்ன? பிரேக் த்ரூ என்றால் கிழித்து தடைகளை உடைத்து உள்ளே நுழைவது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையில், கஷ்டத்தின் மத்தியிலும் பிரச்சனையின் மத்தியிலும் உபத்திரத்தின் மத்தியிலும் இருக்கும்போது ஒரு பிரேக் த்ரூவை ஏற்படுத்துவார். அந்த பிரேக் த்ரூ எதனால் வருகிறது என்றால் ஜெபத்தினால வருகிறது. 6வது, நாம் ஜெபிக்காவிட்டால் நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபத்தின் மூலமாக தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லாட்டால் விசுவாசத்தை செயல்படுத்த முடியாது. 7வது பாயிண்ட், ஜெபிக்காவிட்டால் பின்மாற்றம் ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனை விட்டு தூரமாய் விலகி போய்விடுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபத்தை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். சரி, இப்போ லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். முதல் வசனத்துல நான் படிக்கிறேன். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாவதுமா இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால். அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தோம். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, நல்ல கவனிங்க, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், வசனத்தை யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி. 7ஆம் வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மாலை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையும் உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? 8வது வசனம், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு ஓமைகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சத்தியத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். வேதத்துல இந்த ஓமை குறித்து 4 ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த ஓமை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம், நாம் சாதாரண மக்கள் அல்ல, கர்த்தர் நம்மை முன்கிறுத்து
கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் தாயின் கருவில உருவாக்கு முன்பாகவே தேவன் நம்மை அழைத்து நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் தேவனை நோக்கி இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்கள், தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, தேவன் தாமதம் பண்ணும்போது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தாமதிக்கிற தேவன் மறுக்கிற தேவன் அல்ல. அவர் தாமதிப்பார் சில நேரங்களில், ஆனால் கொடுப்பதற்கு அவர் மறுக்க மாட்டார். எனவே தாமதங்களில் நாம் எப்பொழுதும் பொறுமையாக இருக்க வேண்டும். அடுத்து நான்காவது பார்த்தா, தேவன் கடைசியில நிச்சயமாய் நமக்கு இரக்கம் செய்வார் என்று இந்த ஓமை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு முக்கியமாய் நாம் பார்க்கும்போது இந்த ஓமைகளினுடைய கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி என்ன சொன்னான்? இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இந்த வார்த்தையை ஆண்டவர் கோட் பண்ணி இந்த வார்த்தையை மேற்கோள் காட்டி சொல்றாரு, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொன்னதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க என்று சொல்லி. இப்போ இந்த விதவையுடைய இடத்துல நம்மை வைத்து, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி இடத்துல தேவனை வைத்து ஒரு ஒப்புமையை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்கும்போது, விதவைக்கும் நியாயாதிபதிக்கும் எந்த உறவும் கிடையாது. அந்த ஊர்ல நியாயாதிபதி ஒருத்தன், ஒரு ஜட்ஜு. அவன் எப்படிப்பட்டவன்னா, தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன். ஒரு விதவை இருந்தாங்க. ஆனா இந்த நியாயாதிபதிக்கும் விதவைக்கும் எந்த உறவும் கிடையாது. ஆனால் தேவனுக்கும், நீதி உள்ள நியாயாதிபதியாக தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு உண்டு. அது என்ன உறவு என்றால், அப்பா பிள்ளை என்ற உறவு. ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். அவர் நாமத்தை நாம் விசுவாசிக்கிற நிமித்தம் நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனவே நமக்கு ஒரு உறவு உண்டு. பிதாவிடத்தில் செல்வதற்கு நமக்கு ஒரு தைரியம் உண்டு. ஏனென்றால் அவர் நம்முடைய அப்பா. அதனால்தான் இன்றைக்கு உரிமையோடு முழங்கால் படிட்டு அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிறோம். சரிங்களா? இரண்டாவது பார்க்கும்போது, விதவைக்கும் நியாயாதிபதிக்கும் இடைவெளி இருந்தது, ஒரு தூரம் இருந்தது. விதவைக்கும் நியாயாதிபதிக்கும் ஒரு இடைவெளி காணப்பட்டது. ஆனால் நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் எந்த இடைவெளியும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிறது போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி அது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனை நாம் மிக சமீபமாய் பெற்றிருக்கிறோம். அவர் அருகில் இருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, முன்பு தூரமா இருந்த நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தேவனுக்கு சமீபமாய் மாறினோம் என்று வேதம் சொல்லுகிறது. விதவைக்கும் நியாயாதிபதிக்கும் இடைவெளி இருந்தது, தூரமா இருந்தாங்க. ஆனா நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் எந்த இடைவெளி கிடையாது. அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் முடிப்பருந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் ஒரு நிமிஷமும் ஒரு வினாடியும் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாமல் எப்போதும் உங்களுக்கு சமீபமாய் உங்களுக்கு உதவி செய்யும்படி, உங்களுடைய பிரார்த்தனைகளை உங்களுடைய ஜபங்களை கேட்பதற்கு எப்போதும் உங்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். மூன்றாவது குறிப்பு, விதவை அநீதி உள்ள நியாயாதிபதியிடத்தில் வந்திருக்கிறாள். ஆனால் நாமோ நீதி உள்ள நியாயாதிபதியினிடத்தில் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25 வசனத்தில் ஆபிரகாம் சொல்லுகிறார், துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ என்றான். யோபு சொல்லுகிறார், யோபு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சுவேன். யோபு சொல்லுகிறார், நான் நீதிமானா இருந்தாலும் அவர்கிட்ட போய் என் நீதியை நான் சொல்லாமல் நியாயாதிபதியா இருக்கிற அவரிடத்துல ஆண்டவரே எனக்கு இரக்க காட்டுங்கப்பா என்று இரக்கத்திற்காக நான் கெஞ்சுவேன் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாடு காலத்துல யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறார், சகோதரரே
நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடி ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசப்படியிலே நிற்கிறார். அப்போ நாம் நீதியுள்ள நியாயாதிபதியை பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த விதவைக்கு ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி தான் இருந்தான். ஆனால் நாம் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு நீதிபதி எப்படிப்பட்ட நீதிபதி என்றால், நியாயம் செய்கிறதான நீதி உள்ள நியாயாதிபதி. 4வது குறிப்பு, நியாயத்தை எடுத்து சொல்வதற்கு அந்த விதவைக்கு மத்தியஸ்தர் யாருமே இல்லை. நல்லா கவனிங்க, நியாயாதிபதி கிட்ட போய் தன்னுடைய எதிராளி குறித்த ஒரு கேஸ் இருக்கு, ஜட்ஜு கிட்ட போய் அவ சொல்ல வேண்டும். ஆனா அந்த ஜட்ஜு கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இவளுக்கும் ஜட்ஜுக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தர், சொல்ல போனா ஒரு அட்வொகேட் இல்லை. ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கும் நமக்கும் ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமும் 34ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 26ஆம் வசனம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 34ஆம் வசனம், ஆக்கினைக்குள்ளாத்திருக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த அதிகாரத்துல இந்த 2 வசனத்துல 2 அட்வொகேட் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நமக்காய் பரிந்து பேசுவதற்கு தேவனிடத்திற்கும் நமக்கும் மத்தியில் இருப்பதற்கு 2 அட்வொகேட் இருக்காங்க, 2 வக்கீல்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஆவியானவர், இந்த பூமியில நமக்குள்ள வாசம் செய்து கொண்டு வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு கூட நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னொரு அட்வொகேட் பரலோகத்துல தேவனுடைய சிங்காசனத்தில் பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு, பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்து கொண்டு இரவும் பகலும் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த விதவிக்கும் நியாயாதிபதிக்கும் மத்தியில எந்த அட்வொகேட்டும் இல்லை, எந்த ஒரு மத்தியஸ்தரும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், நமக்காக தேவனிடம் பேசுவதற்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். ஒரு மாத்திரமல்ல, 2 பேர் இருக்கிறார்கள். ஆவியானவர் இருக்கிறார், இன்னொரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 5வது குறிப்புக்கு பார்ப்போம். விதவிக்கு எந்த வாக்குத்தத்தமும் இல்லை. அதாவது இந்த நியாயாதிபதி, அநீதி உள்ள நியாயாதிபதி இருக்கான் இல்லையா, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி கிட்ட போய் கிளைம் பண்ணுவதற்கு அவகிட்ட எதுவுமே கிடையாது. அந்த விதவை கிட்ட, அந்த விதவை தாயார்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நீதி உள்ள நியாயாதிபதியில செல்வதற்கு நமக்கு அநேக வாக்கு தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வாக்கு தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி, அப்போ ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நம்ம தேவனிடத்துல கொண்டு சென்று அந்த நீதி உள்ள நியாயாதிபதியில கொண்டு போய், தேவனே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீர், என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நாம் கேட்கும் போது தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். சோர்ந்து போகாமல் எப்போதும் செபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உண்மையை சொன்னார். நமக்கென்று ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறார். அவர் சொல்கிறார், சீக்கிரத்துல நான் உனக்கு நியாயம் செய்வேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவரா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ நமக்கு ஒரு நீதிபதி உண்டு, நியாயாதிபதி உண்டு, நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி உண்டு. நம்முடைய ஜபத்தை கேட்கிற, நமக்கு நியாயம் செய்கிற, இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடுகிற சமயத்துல நமக்கு மறுத்துறவு கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்துல அவர் கொஞ்சம் நீடிய பொறுமையா இருக்கிறார். அன்பானவர்களே, உங்கள் ஜபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையா? சோர்ந்து போக வேண்டாம். கட்டாயம் ஜபத்திற்கு பதில் உண்டு. ஜபமே ஜெயம். ஜபத்திற்கு கட்டாயம் ஆண்டவர் பதிலை கொடுப்பார். பொறுமையாக அவரை நோக்கி காத்திருங்கள். நீதியுள்ள நியாயாதிபதி நிச்சயமாய் சீக்கிரமாய் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக. God bless you.